நாளைக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்கயா. நான் கூட்டிட்டு போலாமா? அப்ப கூட்டிட்டு போலாம்னா அப்ப நாங்க எந்த வீட்டுக்கு போவோம்? எந்துக்குனா நம்ம வீட்டுக்கு. அங்க அப்பா இருப்பாங்களே, அம்மாவை மத்தபடியும் அடிப்பாங்க, என்னையும் அடிப்பாங்க. அதெல்லாம் உங்க அப்பா இல்லாத வீட்டுக்கு தான் போறோம், சரியா? நம்ம வீட்டுக்கு போறோம். அப்படின்னா அம்மாயி வீட்டுக்கா? அங்கதாமே. அண்ணி என்ன சொல்றீங்க? உங்க அண்ணங்கிட்ட பேசிட்டேன். அவரு இனிமே அங்க போய் அவ கஷ்டப்படணுன்றது இல்ல, நம்ம வீட்டுக்கே அங்க கூட்டிட்டு போயிருவோம்னாரு. ஐயோ வேண்டாம் அண்ணி, வேண்டாம் வேண்டாம். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இப்பயே அம்மா உங்ககிட்ட பேசாம இருக்கிறாங்க. இதுல வேற நான் வேற அங்க வந்து இருந்துட்டேன்னா அது பின்னாடி பிரச்சனை. இப்ப வேற நம்ம உமாவுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல நான் வேற அங்க வந்து உட்காந்து அவளுக்கு அது வேற பழைய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? வேணாம் அண்ணி, யாருக்கும் சிரமம் வேண்டாம். கஷ்டமோ நஷ்டமோ நானா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை தானே. அதெல்லாம் உங்க அண்ணன் மாப்பிள்ளை வீட்டுல பேசுறேன்னு சொல்லிட்டாரு, சரியா? நீ ஒன்னும் இது பண்ணிட்டு இருக்காத. இல்ல நீ எதுக்கு சிரமம் தான் நாங்க சொன்னமா, உன்னை சிரமம்னு சொன்னோமா? உனக்கு என்ன தனியாவா உழவு சாக்க போறோம்? நாங்க சாப்பிட்றதுல ஒரு சேரம் சாப்பிடுவியா? என்ன நீ யூரின் பையன் நிறைஞ்சு போச்சு பாருமா. இதை எடுத்து மாத்த சொல்லிச்சு அந்த புள்ள. நான் தான் மாத்தியே விடல பாரு, மறந்து போயிட்டேன். அண்ணி என்னம்மா எதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? விடுங்க, நானே எடுத்துக்கிறேன். என்ன இருக்குது? இல்லைங்க அண்ணி, அருவருப்பா இருக்குள்ள உங்களுக்கு. வேண்டாம் அண்ணி, எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம். இதில் அதெல்லாம் நீங்கள் எடுத்து சுத்தம் பண்ண வேணாம் அண்ணி, விடுங்க. நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை என் பிள்ளையா தான் நினைக்கிறேன். என் பிள்ளைக்கு இப்படி ஒன்றுன்னா நான் என்ன எடுத்து செய்ய மாட்டேனா? இதற்கெல்லாம் போய் அருவருப்புப்படுவாங்களா? என்ன நீ பேச்சு பேசுகிற? இதுவே எனக்கு புள்ள பிறக்கும்போது எனக்கும் தான் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எங்கள் அண்ணி எனக்கு அருவருப்பு பார்க்காம எல்லாம் பார்த்தாங்க வச்சாங்க. அதுக்குன்னு அவங்க அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எப்படி நான் பிள்ளைய பெற்றிருக்க முடியும்? அதெல்லாம் போய் இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது, சரியா? இப்படியாப்பட்ட பொக்கிஷத்தெல்லாம் விட்டு தூக்கி வீசிப்புட்டு அந்த மனுஷன் முக்கியம்னு நான் ரொம்ப சுயநலமாக முடிவெடுத்துட்டேன். இன்னைக்கு கஷ்டம்னு வரும்போது நம்மளுக்கு அருவருப்பு பார்க்காம கூட இம்புட்டு பெரிய உதவியை செய்கிறாங்க. நான் செத்தாலும் இதை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் அண்ணி. நீங்கள் இதுக்காகவே நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. அடே, என்னைக்காவது ஒரு நாள் என் கையில சிக்குவேன், அன்னைக்கு உன்னை முறிக்கணும்னு தானே காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா. இன்னைக்கு உன்னை புழக்கிற புலையில நீ இனிமே எடுத்து வைக்க கூடாதுடா. அன்னைக்கு ஆள் இல்லாத நேரம் வீட்டுல வந்து எங்க ஆத்தால நீ வாய்க்கு வந்தபடி பேசியிருக்க. இன்னைக்கு பேசுடா, என் முன்னாடி பேசுடா. பேசிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 8 வச்சு நீ போடா பாப்போம். ஒழுங்கா ஒரு புள்ளைய வளர்க்க தெரியல, பேசுறானுங்க பேச்சு. அன்னைக்கு உன் வீட்டுல டாட்டா கட்டிக்கிட்டு வந்தா, இன்னைக்கு எனக்கு பட்ட நாமத்தை சாத்தி விட்டு போயிட்டா. ஒழுங்கா ஒரு புள்ளைய வளர்த்து எடுக்க துப்பு இல்ல, பேசுறானுங்க பேச்சு. இவனுங்கெல்லாம் எம்புட்டு தைரியம் தான் என்ன அடிச்சிருப்ப. உன்னை இன்னைக்கு சும்மா விட்ட மாட்டேன்டா. அத்தாடி, இது என்னடா இது? என்னடா நம்ம வீட்டுல மருமக வேற ஊருக்கு போயிட்டாலே, பொழப்பொண்ணும் போகலையே, என்னடா பண்றதுன்னு சலுப்பா கிடக்குன்னு நினைச்சேன். இங்க ஒரு சண்டையே நடக்குதே. மாமன் மச்சான் அடிச்சுக்கிட்டு போராடுறாங்களா? போரலட்டும், கொஞ்ச நேரம் இருந்து பாப்போம். எம்புட்டு தைரியம் தான் என் மேல கைய வச்சிருப்ப. கைய அப்படியே முறிக்க போடுவேன் பாத்துக்க. மூத்த வரைக்கும் நான் பூ பறிச்சுக்கிட்டு இருப்பேன் பாரு. உன்னைய சும்மா விட்ட மாட்டேன்டா. இன்னைக்கு பையில காலவா வர்றேன், உன்னை இருடாப்ப. டேய், அவனை சும்மா விடாதடா, அடிச்சு போடா. நம்ம வீட்டு புள்ள மேல கைய வச்சிருக்க, அவன் நிம்மதியா இந்த வீரை விட்டு போயிடுவானே. பயமா இருக்குமா? அண்ணன் அடிச்சு கிடிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிட போதுமா? பயமா இருக்குமா? அண்ணனை நிறுத்த சொல்லுமா? விடக்கூடாதுடி, இவனை விடவே கூடாது. இவன் ஆட்டத்தை அடக்கியே ஆகணும். பொட்ட பிள்ளைங்கன்னா அவனுக்கு என்ன கிளிக்கிறையா? 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்தவளுக்கு தான்டா வலிய வேதனை என்னன்னு தெரியும். ஈயர் பண்டாம தூசி துரும்பு சேராம என் பிள்ளைய நான் அப்படி தங்கமா வளர்த்தெடுப்பேன். அவளை ஆசை வார்த்தை காட்டி அதை இதன்னு பேசி மயக்கி கூட்டிக்கிட்டு போய் நீ படாத சித்திரவத்தை படுத்துவ. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க பொத்திக்கிட்டு இருப்போம் நினைச்சியா? ஒரு நாள் நீ எங்க கையில கிடைப்ப. அன்னைக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு என் பையன் வீட்ல இல்ல, அன்னைக்கு என் பையன் இருந்திருக்கணும். நீ என்ன பேசுன பேச்சுக்கு உன் பொக்க பால் 2 வேட்டையும் அப்படியே வாய் கிழிச்சு எடுத்திருப்பான். அம்மா
வேண்டாம்மா, ஊரில் உள்ள எல்லாரும் பார்க்குறாங்கம்மா. அண்ணன் அடிச்சு கிடிச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடும்னே. வேணாம்மா. கம்முனிரடி வாய் மூடிக்கிட்டு. இவனுங்களுக்கெல்லாம் அடிச்சு உதச்சாதான் சரிப்பட்டு வரும். டேய் மகனே, 4 சாத்து சாத்துடா. முதல்ல அந்த கையை முறிடா. அவளை அடிக்கிறதுக்கு வாங்குறது இந்த கையை தானே. ஐயோ கையே கையே கையே. ஏண்டா உனக்கு வந்தா ரத்தம், என் கூட பிறந்த என் தங்கச்சிக்கு வந்தா தக்காளி சட்னியா? இப்படித்தானே டை வலிச்சிருக்கேன் என் தங்கச்சிக்கும். போனா போகுது அப்படின்னு பொறுத்து போய்கிட்டு இருந்தா ஆணவத்துல ஆடுறியா? கேட்கறதுக்கு நாதி இல்ல நினைச்சுக்கிட்டியாடா? கூட பிறந்த பரப்ப நான் இருக்கேன்டா. இன்னைக்கு ஆண்டாலும் ஒரு நாள் உன்னை உதச்சு மிதிக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா நானு. ஐயோ, கை கலை முறிச்சு அவன் ஆஸ்பத்திரியில கிடக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் இவன் வீட்டுக்கு வரணும். இவனை போலீஸ் துடிச்சுக்கிட்டு போகுது. குடும்பத்தையே வச்சு லாடம் கட்ட போறாங்க. ஆத்தாடி, இந்த ஆன மூஞ்சி நம்மள பார்த்துட்டாலே. இன்னும் சத்தமா இருக்குன்னு பார்த்தோம். மற்ற நேரத்தில் என்ன இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. எப்படா என் வீட்டில் அடிதடி சண்டை நடக்கும் அப்படின்னு ஊரில் உள்ளவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. வேண்டானே அண்ணே, விட்டுருனே, வேண்டானே. அடிச்சு கிடிச்சு அவர் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் நீ தானே கஷ்டப்படணும். அண்ணே வேண்டானே, விட்டுருனே. அவன் போய் தொலைகிறான், விடுனே. கம்மனிருமா, அங்கிட்டு போக சொல்லிட்டேன். அங்க ஆஸ்பத்திரியில குத்திரும் குழந்தைருமா அமுதாவை பார்த்தவன் நானு. எனக்கு அப்படியே ஈரம் கொலையும் அத்தைக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு. எம்பிட்டு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? நல்ல துருன்னு இருந்த புள்ளைய ஆசைப்பட்ட கட்டி ஏமாத்தி அவளை அடி உதன்னு பண்ணி எட்டி வயிற்றுல உதச்சிருக்கான். பாட்டு பாவி பையன் உதச்சு அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். ஐயோ, அதுக்குன்னு நீ பிரச்சனையில மாட்டிக்காதனே. வானே, எங்கிட்ட விட்டு தொலைனே. அவனை போய் தொலையட்டும். அண்ணே, என் தங்கச்சிக்கு மட்டும் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னு மவனே, நீ அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். படுபாவி பயலே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை சும்மாவே விட மாட்டேன். காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அவளை கேட்கறதுக்கு நாடி இல்ல. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் வைக்கலாம் நினைச்சுக்கிட்டான் போல இருக்கு. விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். என் பிள்ளைய அடிச்சு உதச்சது இந்த கை இந்த காலும் தானே, பேசுனது இந்த வார்த்தை தானே. அவளை ஒவ்வொரு தடவையும் சந்தேகப்பட்டு அவளை வார்த்தையால குத்தி கிழிச்சது இந்த வாய் தானே. இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். டே தம்பி, நவருடா. என் ஆத்திரம் தீர தவிர அவனை வெளுத்து கட்டணும். நவருடா இங்க. நீ கம்மனு போனா நான் பாத்துக்கிறேன் இந்த படுபாவிய. அம்மா, அண்ணனையே நிறுத்த முடியுதுல, நீ வேற ஏமா எரிய வித்தியில எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்க? கம்மனு போமா. கம்மனு நீ வாய மூடுடி. இங்கிட்டு நவரு நீ. விட மாட்டேன்டா உன்னை, விட மாட்டேன்டா படுபாவி பயலே. குடும்பமா சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேங்கடி. நீ போனா விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை மிதிய மட்டும் பாரு. ஐயோ அம்மா, வேண்டாமா, விடுமா. தேவையில்லாத பிரச்சனைமா இதெல்லாம். விட்ட பயலே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அம்மா, நீ எதுக்குமா இவனை அடிச்சு நீ பாவத்தை சேர்த்துக்கணும்? நீ நவருமா, நான் பாத்துக்கிறேன். அவனை ஒரு வழி ஆக்கிப்புற, நீ நவருமா. மொத்த குடும்பத்தையும் உண்டு இல்லாம ஆக்கல. என் பேர் ஆறுமுகம் கிடையாது. இம்புட்டு தூரம் அடிச்சு படுபாவி பயலே, கொஞ்சமாவது உணர்றான பண்ற தப்ப எப்படி வாய்க்கிலேயே பேசுறான் பாரு. இவனை சும்மா விடக்கூடாது, இவனை சும்மாவே விடக்கூடாது. அடி பாவியே, புள்ளையோட புருஷன் கூட பார்க்காம விளக்கமத்த கொண்டு வெளின்னு வெளுக்கிறாளே. இனிமே இவ புள்ள அந்த வீட்டுல போய் வாழ்ந்த மாதிரி தான். ஏற்கனவே அவன் அப்படி பாட்ட பாடுவான். இப்ப இவளை சும்மா விடுவானா? 2 பேரும் உதக்கி காலம் முழுக்க வாழா வெட்டியா இவ வீட்லயே இருக்க வேண்டித்தான். ஒன்னு எங்கிட்ட அனுப்புனா இன்னொன்னு வந்துருச்சு. சூப்பரு.